ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் இருக்கும் நல்ல பண்புகளை பிறரிடம் பார்ப்பது என்பது அரிதாக இருக்கின்றது. மனதிற்குள் சுகமாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று நியாயமான கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு காத்திருக்கின்றாய். நீ சந்திக்காத கஷ்டங்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்து முடித்தாகிவிட்டது. இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயம் இன்பம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பதாகவும் அமையும். அதற்கு நான் வழி செய்வேன். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி வாழ மாட்டோமா, இப்படி வாழ மாட்டோமோ என்று ஏக்கத்தோடு இருக்கும் என் அன்பான குழந்தைக்கு ஏக்கங்களை தீர்த்து நல்லதொரு வாழ்க்கையை மனநிறைவாக அமைத்து கொடுப்பது என்னுடைய கடமை. நீ நினைத்ததை காட்டிலும் சிறப்பான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். தேவையில்லாமல் நீயே எந்த ஒரு சிந்தனையிலும் சிக்கி கொள்ளாதே. தேவையற்ற சிந்தனையிலிருந்து நீ வெளிவர வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கவில்லை என்பதால் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நான் நிச்சயம் எந்த ஒரு தாமதமும் இனியும் ஆகாமல் உன் கரம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கானதையும் உன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக உன் அப்பா நிச்சயம் உனக்கு பல உதவிகளை பல ரூபங்களில் வந்து செய்து கொடுப்பேன். அன்பு பாசம் என்கின்ற பெயரில் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்ததால் தற்பொழுது எல்லாம் அதிலிருந்து சற்று குறைந்த நிலை இருக்கின்றது. உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் எப்பொழுது தோல்வி என்பது இல்லை. உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் எந்த இடத்திலும் தோற்று போகவும் இல்லை. அந்த உண்மையான அன்பும் பாசமும் எப்பொழுதும் ஜெயித்து நிற்கும். தற்சமயம் புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களெல்லாம் உன்னுடைய அருமை பெருமைகளை தெரிந்து தானாக உன்னிடம் வந்து சேருவார்கள். என் அன்பு குழந்தையே, வாழ்வின் அழிவிற்கு காரணமான ஆயுதங்கள் இரண்டு தான். நம்பிக்கை துரோகமும் கோபமும். இவை இரண்டும் இல்லாத பட்சத்தில் எப்பொழுதும் வாழ்க்கை நிம்மதி நிறைந்ததாக இருக்கும். கோபம் தன்னை தானே அழிக்கக்கூடியது. நம்பிக்கை துரோகம் தன்னையும் பிறரையும் அழித்து வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அன்பை அழிக்கக்கூடிய இந்த இரண்டும் எப்பொழுதும் யாரிடத்திலும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை நிம்மதி நிறைந்ததாக இருக்கும். பிறரை குறை சொல்லக்கூடிய பழக்கம் எப்பொழுதும் உன்னிடம் இருந்ததில்லை. ஆனால் உன்னுடைய குறைகளை கண்டுபிடித்து சொல்பவர்களை பார்த்து உன்னுடைய மனம் வலிக்கின்றது. நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத பட்சத்திலும் உனக்கு கெடுதலை நினைக்க சிலர் முற்படுவதை நினைத்து உன் மனம் ஆதங்கப்படுகின்றது. எதற்காக இந்த மனிதர்கள் இப்படி இருக்கின்றார்கள்? அவர்களிடத்தில் மாற்றம் வராதா? நம் வாழ்வில் ஏற்றம் வராதா என்று காத்திருக்கும் உனக்கு எந்தெந்த இடத்தில் மாற்றம் வர வேண்டுமோ அந்த இடத்தில் மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்விற்கான ஏற்றத்தை கொடுக்கத்தான் இந்த முருகன் உனக்கு துணை நிற்கின்றேன். எல்லா விஷயத்திற்கும் நினைத்து மனதில் கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டு இருப்பதை முதலில் நிறுத்து. பாரங்களை எல்லாம் மனதிற்குள் சுமந்து வைத்து கொண்டு அழுவதை நிறுத்திவிடு. உன்னுடைய மனம் அழுவதை என் கண்கள் பார்க்கின்றது. பாரங்களை என் மீது சுமத்திவிட்டு நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பதை வாயளவில் சொல்லி கொண்டால் போதாது. மனதளவில் ஏற்றுக்கொண்டு அந்த மனதில் சந்தோஷத்தை நிரப்பி வைக்க வேண்டும். இன்னும் சில காலங்கள் பொறுத்திரு, அனைத்தும் கிடைத்திடும் என்று நான் சொல்லி இருந்ததன் காரணமாக பல நாட்கள் பல வருடங்களாக காத்திருந்து விட்டாய். இனியும் உன் மனம் நோக நான் விரும்ப மாட்டேன். உன்னுடைய மனம் சந்தோஷம் அடைய அத்தனை நிகழ்வுகளையும் நான் அற்புதங்களாக நிகழ்த்தியே காட்டுவேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயோ அதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து நான் தருவேன். நீ யோசிக்கின்ற அளவை காட்டிலும் மிக சிறப்பான அளவிற்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகின்றேன். எல்லா பிரச்சனைகளும் காணாமல் கரைந்து போய் நீயே உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு பல அதிசயங்களும் அற்புதங்களும் இனி நிகழும். எல்லா வீட்டிலும் எல்லா வாசலிலும் எல்லா பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதத்தில் ரூபத்தில் பிரச்சனைகள் பாடாய்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அத்தனையையும் மீறி நலமாக சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இறைவனுடைய துணை. அந்த துணைதான் எல்லா குடும்பங்களையும் காத்து நிற்கின்றது. உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய துணை முழுவதுமாக இருக்கையில் எந்த ஒரு பயமும் பதட்டமும் வேண்டாம்.
மிகப்பெரிய திட்டத்தை நான் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த தொடங்கிவிட்டேன். அதை பெற அத்தனை தகுதிகளையும் நீ பெற்று விட்டாய். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உன் வாழ்க்கை சந்தோஷத்தை வரவேற்க தயாராகிவிட்டது. உன் வாழ்க்கையின் பாதை இனி வெளிச்சத்தை நோக்கிய பயணத்தை தொடங்க ஆரம்பித்துவிடும். எல்லா நல்ல விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும். இந்த முருகனின் வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கவும் ஆரம்பித்துவிடும். உனக்கு தெய்வமாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உற்ற துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நான் நல்வழிப்படுத்துவேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செய்து தருவேன். நிலையான சந்தோஷத்தை நீயும் உன் குடும்பமும் அனுபவிக்க நான் வழி செய்வேன். சரியான முறையில் எல்லா ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உன் வாழ்வில் இனி கிடைத்தபடியே இருக்கும். துன்பங்கள் எல்லாம் விலகி உனக்கான இன்ப காலம் வருகின்ற நேரம் அற்புதமாக விடிந்திருக்கின்றது. நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்க, பல நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராக வந்து விட்டேன். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இருக்கக்கூடிய கவனம் உன்னை பல மடங்கு இனி மேல் நோக்கி அழைத்து செல்ல போகின்றது. ஒவ்வொரு படியாக வெற்றியின் படிக்கற்களில் நீ ஏறுவதை நான் கண்கூடாக பார்த்து மகிழ்கின்றேன். எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே வா. மாபெரும் வெற்றியை நீ பெற்றே தீருவாய். உன் இலக்கை நீ அடைவதற்கு இந்த அறுபடை வீட்டு முருகன் என்றென்றும் துணை நிற்பேன். உன்னுடைய துணையோடு சந்தோஷமாக நீ எதிர்பார்க்கின்ற நல்ல வேலையோடு நீ கேட்கின்ற அத்தனை வரமும் கிடைக்கப்பெற்று நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நடக்கப்பெற்று உன்னுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமானதாகவும் உன்னுடைய மனம் மிகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் நான் காட்டுகின்ற பாதையில் இனி செல்ல தொடங்கிவிடும். உனக்கான நல்லதை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக கொடுத்து நான் மகிழ இருக்கின்றேன். பழனியிலிருந்தும் திருச்செந்தூரிலிருந்தும் என்னுடைய அறுபடை வீடுகளில் இருந்தும் நான் எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களை காத்தருளி கொண்டு இருக்கின்றேன். உன்னை மட்டும் எப்படி விடுவேன்? மனிதர்களுடைய சாணக்கிய ஆட்டம் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் செல்லுபடியாகாது. உன்னுடைய முகமும் வாழ்வும் மலரக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய தெளிவான சிந்தனை இனி பிறப்பெடுக்கும். சக்தி வாய்ந்த நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி விரைவில் உன்னுடைய வருத்தங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்கப் போகின்றேன். நீ எதை தேடினாயோ எதை விரும்பினாயோ அதுவே நிச்சயம் உன்னை தேடி வந்து உன் கரம் சேர்ந்து மகிழ்விக்கும். உன்னுடைய அமைதியான நல்ல மனதிற்கு எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் இனி நடந்தபடியே இருக்கும். உனக்கான எல்லாமே உன்னிடம் வந்து சேரும். எதை பிடிவாதமாக என்னிடம் கேட்டு அடம்பிடித்து காத்திருந்தாயோ அதை அற்புதமாக வரமாக மாற்றி உன் கரங்களில் கொடுக்க தயாராகிவிட்டேன். இனி வரும் காலங்களில் நீ கவலைப்படும்படியோ கண்ணீர் சிந்தும்படியோ கஷ்டப்படும்படியோ எந்த ஒரு நிகழ்வும் நடக்கப் போவது இல்லை. நீ சந்தோஷப்படும்படி ஆனந்தப்படும்படி மகிழ்ச்சியாக இருக்கும்படி அனைத்து நிகழ்வுகளும் நடக்கும். நல்லது நடக்கும்.